வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போது எதிர்நீச்சல் சீரியல் சன் டிவில ஒளிபரப்புற எதிர்நீச்சல். இதில இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் வந்து ஒரு புரட்சிகரமானதாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப அபூர்வமானதா எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இது வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில வந்து அ "தாலிய கழட்டி போட்டுருவியா?" அப்படின்னா, "கழட்டி போட்டுருவேன். இது எனக்கு இது எங்க அப்பன் வாங்கி குடுத்தது. இதில இருக்கிற ஒவ்வொரு குண்டு மணியும் அ எங்க அப்பனோட உழைப்பு. ஆ நீ வந்து என்ன கேட்குறது? எனக்கு அப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு வெறும் செயின் தான்." அப்படின்ற மாதிரியான ஒரு வ காணொளிய பார்த்தேன். அதில வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், இந்த மாதிரியான வளர்ச்சி போக்குகள் இருக்கணும். ஆ பெண்களை வந்து முன்னிறுத்தி ஒரு வேலை செய்றது, ஒரு இது பண்றது, இதெல்லாம் வந்து இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கேத்த மாரி இந்த இது இருக்கு. இதுல வந்து பிற்போக்குத்தனமான ஆண்கள், அவர்களோட உரையாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உரையாடல்கள பின்னாடி வந்து டீகோட் பண்ணுவோம், ஒவ்வொன்னையும் மெதுவா. அந்த உரையாடல்கள் வந்து வளர்ச்சிக்கு எதிரா இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு எதிரா என்னென்ன மாதிரியான இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இந்த தாலி சரி "ஏய் தாலியவே தூக்கி போடுவியா?" அப்படின்னா நான் வந்து நேரடியா பார்த்துருக்கேன். தாலிய வந்து தூக்கி போட்டதுனால ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தா வந்து ஆனத நான் நேரடியா பார்த்தேன். அந்த அளவுக்கு தனத்த வந்து அந்த தாலில வைக்க வேண்டிய அவசியம் வந்து இல்ல அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா வந்து இங்க ஒரு அக்ரஸிவான அதுக்கு நான் வந்து எவ்வளோ உழைப்பு போட்டேன் தெரியுமா? அப்படி தெரியுமா? இப்படி தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சாதாரண ஒரு இதுதான், அடையாளம் தான். அப்படின்ற பட்சத்துல, அ இந்த மாரி பிற்போக்குத்தனங்களை ம் பின்னுக்கு தள்ளி, எதிர்நீச்சல் எப்பயும் முன்னோக்கி இருக்கு. அத வந்து வரவேற்கிறோம். நன்றி.